என்ன இந்த சோகத்துல நின்று கொஞ்சம் தாண்ட வைங்கோ, உங்கள்கிட்ட ஏதாவது மருந்து இருந்தா குடுங்கோ. அட்லீஸ்ட் அந்த வினயம் வரணுமே, கேட்கணுமனே. இப்போ அதானே ப்ராப்ளம். ஏதேதோ பார்ப்பான், குனிஞ்சி தலை குனிஞ்சி உட்காந்து கேட்க மாட்டான். அவன் நமஸ்காரம் பண்ண மாட்டான், கேட்க மாட்டான், வரமாட்டான். என்ன ப்ரிஸ்டேஜ். அட்லீஸ்ட் அது போயிடுச்சுன்னா உருப்படுவோம். அதுதான் கர்வம்னு சொன்னார் இல்லையா. ஆனால் நாரதர் இவ்வளோ இப்படி இருந்து கூட ஞாபகம் வச்சுக்கணும், இப்படிப்பட்ட அதிசோகமாக இருக்கிற நாரதர் அதிக பிறகு நாரதர் பக்தி சூத்திரம் எழுத போகிறாரு, எழுதிட்டாரு. அதனால நமக்கு கூட ஹோப், நம்ம எவ்வளோ துக்கத்தில் இருந்தால் கூட ஒரு நாளைக்கு இந்த பிரம்மானந்தம் அதெல்லாம்